ஹாய் விவாஸ், நான் தான் எஜுகேஷன் சத்யன். இந்த வீடியோவில் மார்கன் இந்த படத்தோட திரையரங்கு தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விஜய் ஆண்டனி நடிச்சிருக்கார், அறிமுகம் நடிகர் அஜய் நடிச்சிருக்கார் மற்றும் இந்த படத்தில் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. விஜய் ஆண்டனி லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ அதே இன்சிடென்ட் ஒரு பல நாட்களுக்கு பிறகு சென்னையில் நடக்குது. ஸோ அந்த இன்சிடெண்ட்டும் இவருக்கு நடந்த ஒரே பேட்டர்ன் இருக்கிறதுனால ஸோ அந்த கேஸை விசாரிக்க அன்அஃபிஷியலாக வராரு. அந்த கேஸில் என்ன இருக்குது, யார் அந்த கொலையை பண்ணுறா, அந்த பேட்டர்ன் ஏன் கையாளுறாங்க, ஸோ அதை பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன ஒரு யூஸ், இந்த மாதிரி விஷயங்களை பேசுறது தான் மார்கன். ஸோ இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் ஒரு அன்அஃபிஷியலாக ஒரு காவல் அதிகாரியாக வராரு. ஸோ அவர் விசாரிக்கும் காட்சி, அவரோட அனுபவமான ஒரு நடிப்பு, அந்த ஸ்கில்ஸ் வந்து ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட சாங்ஸ் மற்றும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு தூண்னு சொல்லலாம். ஏன்னா சாங்ஸை கூட கனெக்ட் ஆகலைனாலும் ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு தூண். ஏன்னா விஜய் ஆண்டனி தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டராக பண்ணியிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. விசாரணைக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் ஸோ ஒளிப்பதிவு ரீதியாகவும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரீதியாகவும் ஸ்க்ரீனில் கனெக்ட் பண்ணி நம்ம ஹெட்ஜ் ஆஃப் சீட்டுன்னு சொல்லுவாங்க, நுனி சீட்டில் உட்கார வச்சு நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிது. ஸோ அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒரு மையமாக இருக்குது. எடிட்டிங்கில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம். இதே எடிட்டர் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாலும் ஸோ எடிட்டிங்கில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் இன்னும் இந்த பெட்டராக அந்த மூவி வந்திருக்கும். படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை விசாரிக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் தீவிரமாக இருந்தாலும் இன்ட்ரோல் பிளாக்கு கொஞ்சம் ஏதோ முடிச்சிருக்காங்க. இன்ட்ரோல் பிளாக் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஃப்ளாஷ்பேக் காட்சிகள் பெருசாக எதுவும் கை கொடுக்கல. அப்படி இருந்தும் அதை கவனம் செலுத்தலை. நாங்கள் எதுக்காக கொலை பண்ணுறாங்க, இவனை கண்டுபிடிக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸ், இவங்க கிளைமேக்ஸில் வச்சது நடுவில் வச்சுருந்தா அதை ரிலீவ் பண்ணுற மாதிரி சீக்வன்ஸ் வச்சுருந்தா ஒரு சைக்கோ கில்லர் மூவியாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு த்ரில்லர் மூவியாக கூட அமைஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து படக்குழு எங்கேயோ பின்னாடி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சு அவசரமாக முடித்து அதை ஃபீல் பண்ண, ஏதோ அவசரமாக முடிக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஸோ அறிமுகம் நடிகர் ஸோ அஜய் வந்து அவரோட கதாபாத்திரத்தில் ஸோ அவர் தான் இந்த கொலை யார் பண்ணுறா, எதுக்காக பண்ணுறாங்க அவர் தான் கண்டுபிடிக்கிறார். விஜய் ஆண்டனிக்கு ஒரு சமமான ஒரு காட்சி அமைப்பில் வந்து போயிருந்துச்சு. அவர் தான் இந்த சீக்வல்ஸை கண்டுபிடிக்கிறாரு. அந்தளவுக்கு ஒரு அறிமுக நடிகர் மாதிரி இதில் ஒரு அனுபவ நடிகர் மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் படம் ஒரு விசாரணை ரீதியான காட்சிகள் அமைப்பில் இருந்தாலும் சின்ன சின்ன இடத்துல சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. விஜய் ஆண்டனி அஜயை தவிர இந்த படத்தில் பெருசாக யாரும் அவங்களோட வேலையை சரியாக பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். டைரக்டர் எடிட்டிங்லேயும் சரி, திரைக்கதையிலையும் சரி கொஞ்சம் கவனம் செலுத்தினா இந்த படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மோஸ்ட் வாட்சபிள் மூவியாக வந்திருக்கும். ஸோ இந்த மார்கன் என்னை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா சுமாரான ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான். ஒளிப்பதிவு எல்லாமே ஓகே, ஆனால் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு. படத்துக்கு ப்ரொமோஷனாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் இப்படி பழி வாங்கிட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 3. ஸோ இந்த படம் இந்த வீக்கில் ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு மூவி. இது போன்ற சுவாரஸ்யமாக அடுத்த மூவி சந்திப்பு உங்கள் எஜுகேஷன் சத்யன்பு. பாய், லவ் யூ டு ஆல்.